கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, நன்மையான காலை நேரத்திலே 1ஆம் தேதி ஜூலை மாதம் 2025ஆம் ஆண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கும் பிரியமானவர்களே, மோசே என்ற அந்த தேவனுடைய மனிதன் தனக்காகவும் தன்னுடைய மக்களுக்காகவும் தேவனிடத்திலே வேண்டிக் கொண்ட அந்த ஜெபத்தை போல நாங்களும் அந்த ஜெபத்தை செய்து இந்த 1ஆம் தேதி ஜூலை மாதத்தில் இருந்து நமக்கும் நம்முடைய உறவுகளுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேசங்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். சங்கீதம் 90:15 இப்படி சொல்கிறது: தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஆம் பிரியமானவர்களே, அந்த மோசேயுடைய ஜெபத்தை போல நாங்களும் இன்றைக்கு தேவனை நோக்கி பார்ப்போம். ஏனென்றால் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நாங்களும் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கி எங்களை பெருமைப்படுத்தும்படியாய் தேவனிடத்திலே வேண்டிக் கொள்ளுவோம். நாம் ஒரு விசை ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த அருமையான நாளில் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். மோசே உம்மிடத்திலே ஜெபித்தது போல நாங்களும் உம்மிடத்திலே ஜெபிக்க, இதை கேட்கிறவர்களும் உம்மிடத்திலே ஜெபிக்க ஆண்டவரே சுவாமி, நீர் இவர்களுக்கு கிருபை அளிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்கள் பட்ட உபத்திரவங்கள், துன்பங்கள், வியாதியின் வேதனைகள், வறுமைகள், சிறுமைகள் எல்லாவற்றுக்கும் பதிலாய் கர்த்தாவே, நீர் சிறுமைக்கு பதிலாய் ஆசீர்வாதத்தையும், ஒடுக்கப்பட்ட நாட்களுக்கு பதிலாய் ஆசீர்வாதத்தையும் கிருபையையும் ஆண்டவரே நீங்கள் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு தனிநபர்களையும், ஒவ்வொரு வாலிபனை, ஒவ்வொரு குழந்தைகளையும் கர்த்தாவே உடைய கரங்களினால் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்திலே சுவாமி, இவர்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சிறுமைப்பட்ட நாட்கள் ஆண்டவரே அது பெருமையாக மாற, குறைவுள்ள நாட்கள் அது நிறைவாக மாற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த ஜெபத்தின்படி, இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்கள் சிறுமைகளை அகற்றி, உங்களை பெருமைப்படுத்தி, துன்பங்களை நீக்கி, உங்களுக்கு இன்பத்தை தந்து அவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.